விடுமுறை நாளாக இருந்தாலும் விடாமுயற்சியோட உடற்பயிற்சியை உட்கொள்ளணும்னு சொல்லி ஏர்லி மார்னிங் 8 மணிக்கே நாங்கள் ஜிம்முக்கு போயிட்டோம். கை, முதுகு, நெஞ்சுன்னு தலா 5 செட்டை அடிச்சுன்னு ஊற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். காலையிலேயே கார் கன்றாவியாக இருக்குன்னு என் கவனத்துக்கு வந்துச்சு. அதனால் கஷ்டப்பட்டு கழுவி கவர் போட்டு நிப்பாட்டிட்டேன். மீன் வாங்கலாமா மட்டன் வாங்கலாமா டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நான் மந்த் எண்டுன்றனால சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். சலவை மிஷினில் சரளமாக துவைச்சு கிடந்த துணி எல்லாத்தையும் கடும் வெயில காரணம் காட்டாமல் பூராத்தி காய போட்டு முடித்தேன். ஒரு வாரமாக மிச்சம் வைக்காமல் பேஞ்ச மழையில் சூரியன் இன்னைக்கு கோவத்தோட உச்சத்தில் இருந்துச்சு. வாடி கிடக்கும் உடல்களுக்கு இருக்குடா வாய்க்கால்னு சொல்லி ஒரு மாசமாக ஓட்டாமல் இருந்த வண்டியை எடுத்துகிட்டு உல்லாசமாக கிளம்பிட்டேன். போனதும் வாய்க்கா தண்ணியில் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கடும் வெயிலில் வண்டி கருத்து போச்சுன்னு கவலைப்பட்டுட்டு உள்ளாடையுடன் உள்ளே இறங்கி உள்நீச்சல் அடித்து உல்லாசமாக இருந்தேன். நேரம் போனது தெரியாமல் கடும் பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பணும். வீட்டுக்கு வந்ததும் குக்கருக்குள்ளேயே குதூகலமாக கோழி பிரியாணி இருந்துச்சு. அதை தட்டு நிறையா போட்டு ஒரு காட்டிட்டு 2வது ரவுண்டோட நிப்பாட்டிக்கிட்டேன். கடைசியாக இதமான இனிப்போட இன்பமாக முடிஞ்சு. அதை முடிச்சுட்டு நண்பர்களுடன் காரில் போய் கருப்பு காப்பி குடிச்சிட்டு கதையாடி கொண்டிருந்தோம். 8 மணிக்கு வீட்டுக்கு வந்ததும் இரவு உணவுக்கு வயிறு ஏங்குச்சு. சரி சமைக்கலான்னு சொல்லி முட்டையும் ப்ரெட்டும் வச்சு உங்கள் யாருனாலையும் கெஸ் பண்ண முடியாத பிரெட் ஆம்லெட் தான் இன்றைக்கி சமைச்சேன். சும்மா சொல்லக்கூடாது, முட்டைக்கும் ப்ரெட்டுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நல்லா கலந்துருந்துச்சு. சண்டேவை சந்தோஷமாக முடிச்சுட்டு நாளைக்கு மண்டேன்ற மன கஷ்டத்தோட நானும் போய் தூங்கிட்டேன். பாய்.